ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூ ஸ்டார் மூவி ரிவ்யூ. இது பார்த்தீங்கன்னா நீலம் ப்ரொடக்ஷன் கம்பெனி. இது பா ரஞ்சித் அவருடைய தயாரிப்பு. டைரக்டர் எஸ் ஜெயக்குமார், மியூசிக் டைரக்டர் கௌதம் பசந்த். இதில் ஆக்ட் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டியன், திவ்யா துரைசாமி மற்றும் பலர். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது. ஒரு ஏரியாவில் 2 கிரிக்கெட் டீம் இருக்குது. அதில் வந்து யார் பெஸ்ட்டு, நான் பெஸ்ட்டா நீ பெஸ்ட்டா, எங்கிட்ட வந்து எல்லா கிட்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட நம்ம கிரிக்கெட் எல்லாமே எங்கிட்ட எல்லாமே இருக்குது, உங்கள்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது, ஒருத்தரை வந்து டவுன் பண்ணி பேசுகிறது. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நானா நீயா அப்படின்னு டோர்னமெண்ட்டில் ஒரு டீமில் அவன் ஜெயிக்கிறது, ஒரு டீமில் இவங்க ஜெயிக்கிறது, அந்த மாதிரி போகும்போது இதை வந்து ஒரு கிளப்பில் போயிட்டு இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடும்போது அந்த கிளப்பில் இருக்கிறவங்க இவங்க 2 பேரையுமே வந்து ரொம்ப கொஞ்சம் மட்டமாக நடத்துகிறாங்க. இதை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தெரியுது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 டீமும் ஒன்றா சேர்ந்து மொத்தமாக இது பண்ணி அந்த டீம் அந்த கிளப்பில் விளையாடுறாங்க. அதில் வந்து அவங்க வின் பண்ணாங்கன்னா இல்லையா அப்படின்னு கதை. இது முழுக்க 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 90s கிட்ஸ் நம்ம என்னென்ன பண்ணமோ அது ஃபுல்லாகவே அப்படியே கொண்டு வந்து காட்டுறாங்க உங்களுக்கு. அதனால் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே நடுவில் வந்து லவ் அண்டு வந்து சென்டிமெண்ட் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரியாது, ரொம்ப அழகாக போய் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் தான் லேக்காக இருக்கும். அந்த லேக்கை கூட இந்த இவருடைய அசோகனுடைய தம்பி வந்து அதை ஃபில் பண்ணி திருப்பி அதை வந்து மேலே கொண்டு போயிடுறாரு. ஸோ மூவி பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா காமெடி ஜானர் இருக்குது, லவ் ஜானர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டிமெண்ட், நம்ம 2 டீமில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது ஒருத்தர் பேசுகிற அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அசோக் செல்வன் இல்லையும் திருப்பியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கோர்த்தொழிலுக்கு அப்புறம் இந்த 2 வருஷத்தையும் அவருடைய நடிப்பை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. சாந்தனும் நல்லா பண்ணியிருக்காங்க, அவரும் பண்ணியிருக்காரு. நல்லா அவருடைய ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட் எவ்வளோ வாங்குறீங்களோ அந்த டிக்கெட்டுக்கு ரொம்ப வேல்யூபுளானது. ஸோ உங்கள் படத்தை என்றைக்குமே அது வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். நம்ம மணி என்டர்டைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.